இந்த அழகான பொண்ணுக்கு அன்பா ஜூஸ் கொடுக்குறேன் இல்லையா, அந்த பொண்ணோட நிலைமைக்கு காரணமே இவன் தான். அந்த பொண்ணு இவனுடைய பொண்டாட்டி. தன் பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்கா, அவளை நம்ம ரொம்ப லவ் பண்ணுறோம், எங்கே அவளுக்கு கை காலெல்லாம் இருந்துச்சுன்னா அவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவான்னு அந்த பொண்ணோட 2 கையும் 2 காலையும் இவனே வெட்டி எடுத்துருவான். அந்த பொண்ணு பாவம் இவன் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறனால தான் இப்படி பண்ணுறான்ட்டு இவன் கூடயே வாழ்ந்துட்டுருப்பாள். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு கூட இவனுடைய உதவி தான் வேணும். இவன் உதவி இல்லாமல் அவளால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு யோசிக்கிறவ ஃபோனெல்லாம் யாராவது இவங்ககிட்ட பேசுறது கொடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்டே கத்த ஆரம்பிச்சிருவான். அப்புறம் தான் இவன் காமிப்பான், நான் என்ன முட்டாளா உனக்கு அப்படியே லைனோட கொடுக்கறக்குன்னு சொல்லுவான். திடீர்னு ஒரு நாள் உனக்கு என் கூட இருக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த துப்பாக்கியெல்லாம் நான் சுத்துறவா, இல்லைன்னா நீயே என்னை கொண்டுரு, இல்லைன்னா இந்த துப்பாக்கி நீயே ஒன்று சுட்டுக்கோ அப்படின்லாம் சொல்லுவாள். அந்த பொண்ணுக்கு தான் 2 கையும் இல்லை 2 காலும் இல்லையா, அது பாவம் என்ன செய்யும். அவள் சரி என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறா. தயவு செஞ்சு என்னை கொன்றுன்னு கெஞ்சி பார்க்குறா. ஆனாலும் அந்த பொண்ணை வந்துட்டு நீ எப்படி நினைக்காத, நான் உன் மேலே ரொம்ப காதல் வச்சுருக்கேன், நீ வேணா ஒன்று பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், அப்போ வந்துட்டு உனக்கு இந்த தனிமை இருக்காது அப்படின்னு அவன் வந்துட்டு மண்டையை கழுவுறான். இந்த பொண்ணு சரி ஓகே நம்ம 2 பேரும் குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. 2 பேரும் அன்பாகவும் இருக்காங்க. இவனுடைய அன்பு அவளை மாற்றிடுது. இருந்தாலும் ஒரு தங்க கூண்டில் இருக்க கிளி மாதிரி தான் இருக்கா. இவளுக்குன்னு எதுவுமே தனக்கு தானே செஞ்சுக்க முடியாது. இவன் என்ன சொல்கிறது, ஒரு சைக்கோ மாதிரி பொண்டாட்டியை கட்டி வச்சாவது காதலை காமிச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த பொண்ணுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு நாள் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து அவளுடைய நிலைமையை பார்த்து அவள் புருஷனை அடித்து மயக்க அடைய வச்சிட்றா. அவன் நிலைமைக்கு காரணம் நீ தான் சொல்லி சொல்கிறான். இருந்தாலும் அந்த பொண்ணு அவள் புருஷனை காப்பாற்றுறதுக்காக ஒரு இடத்துல கத்திக்கிட்டு இருக்கா.